அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்ரிபடி வாண்டட் டு ஹாவ், மக்கள் உலகத்தில் ரொம்ப எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியம்னா கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியம். எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் இன்றைக்கி நம்மளை பார்த்து எல்லாரும் ப்ரைஸ் பண்ணணும், நம்மளை பார்த்து நம்முடைய பேர் பெருமையடைய வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய காரியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியான காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. செப்பனியா 3:20 சொல்லுகிறது, பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They were living in exile. அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were in the slavery. அந்த மக்களுக்கு அந்த எகிப்து தேசத்தில் ஒன்றுமே சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த மக்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தி கொண்டு போகும்போது அவர்கள் போகிற வழியில் இருக்க மக்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வழியில் இருக்கக்கூடிய இந்த தேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய இருதயங்கள்லாம் கரைந்து போய்விட்டது. பயம். இவருடைய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நாம் எழும்பவே முடியாது. அதுவரை அவருடைய வாழ்க்கையானது ஆக்கினைப்படுத்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். யாத்திராகவும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை எப்படியெல்லாம் அடித்து அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை, பலவிதமான வேலையினாலே அவர்கள் எப்படி வேதனைப்படுத்தப்பட்டார்கள் சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலே வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். ஆக்கினைன்னா என்ன தெரியுமா? அவர் நமக்காக ஆக்கினை கூட்டப்படுத்தான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கினை என்று சொல்லக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவரை கொண்டு போய் அந்த ஏரோதனுடைய அரண்மனையில் விசாரிக்கிறார்கள், தலையில கொட்டுகிறார்கள், முள்முடியை சூடுகிறார்கள், கோலை எடுத்து அந்த முள்முடியில் அடிக்கிறார்கள். அவருக்கு முன்பாக முழங்கால் பிடிட்டு ராஜாவே என்று சொல்லி கிண்டலா கேலியா அவரை கேலி பண்றாங்க. அவருடைய வாரினால அடிக்கிறார்கள். பிக்கப்படாத இடம் கிடையாது, அடிபடாத இடம் அந்த சரித்திலே கிடையாது. அதுதான் ஆக்கினை. சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, என் கணவர் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு, சாயந்தரம் வந்தாலே எனக்கு பயமா இருக்குது. அந்த மனுஷன் காட்டுத்தனமா காட்டு முராண்டித்தனமா அதான் ஆக்கினை. அப்படிப்பட்ட ஆக்கினையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆக்கினையிலிருந்து பூமியில் சகல ஜனங்களுக்குள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு கர்த்தர். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து, ஏற்கனவே நான் என்ன படிச்சிருக்கேன், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு, எனவே இந்த ஆசீர்வாதத்தின் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி என்னை கனப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியம் கிடையாது. நீ ஆக்கினையில் இருக்க. there is no chance. already your life is ruined. you cannot become a great people. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரியம். கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கு காணாதிருப்பாய். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் எப்படி வருவார் சார்? மை டியர் சிஸ்டர், அவர் எப்படி வருவார்? எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ நடுவில் இருக்கிறார். உங்க வீட்டில் நீங்க 2 பேர் 3 பேர் ஆக்கினையோடு இருக்கிறோம். வேலை பகலிலிருந்து இரவு வர வேலை, ரொம்ப நெருக்கப்பட்ட நிலையில இன்னும் ஒரு வேலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலையில கூட இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் காணப்பட்டாங்க. அவளுக்கு சாந்தும் செங்கலும் செய்கிற வேலை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவளை வாரினாலே அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் there is no good food, other side they were beaten up. ஆக்கினைப்படுத்தப்பட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம். சொந்த மக்களால் வேதனைப்படுத்தப்படுகிறோம். எங்களை அந்த இடத்துல இருந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு சொல்லக்கூடிய நிலையில் காணப்படுகிறோம். எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. nobody bothered about us. என்ன செய்தாலும் எங்களை கடிந்து கொள்ளுகிறார்கள்.
அநேக மக்கள் வந்து சொல்லுவாங்க, ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன் ஆக்கினை அகற்ற வேண்டும் என்று சொன்னார், உன் சத்துருக்களை விலக்க வேண்டும் சொன்னார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அதை பார்த்து தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில பயம் வரும். நம்ம எவ்வளவோ உபத்திரவம் கொடுக்குறோம், எவ்வளவோ இவர்களுக்கு நம் நெருக்கத்தை கொடுக்குறோம், வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே ஆகவில்லையே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். மறந்துடாதீங்க, என் வாழ்க்கையில் ஆக்கினையோடு இருக்க, வேதனையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுபடுகிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. உங்க வீட்டுக்காரர் ஒருவேளை உங்களை இம்சப்படுத்துறாரு, துயரப்படுத்துறாரு, எல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர் இல்லாத நேரத்தில் நீங்க இயேசுவோடு கூட கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணலாம் இல்லையா? அவர் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலாம்? செலவு பண்ணாமே. முழங்கால நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில் கேட்கலாமே, கர்த்தரை நோக்கி துதிக்கலாமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தேவன் அல்லவா? நீங்கள் அவரை துதித்தா அவர் ஒரு நடுவில் வாசம் பண்ணுவாரு. துன்பத்தின் மத்தியில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேதனையான ஒரு வாழ்க்கை, சகிக்க முடியலப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆக்கினை அறிந்திருக்கிறீர். காலை வச்சு எட்டி உதைக்கிறான் அந்த ஆளு, கையில கிடைச்சதெல்லாம் வச்சு அடிக்கிறான், தலையில ஸ்டிச்சு போட்டிருக்க அடிபட்டு, இப்படிலாம் இருக்கு என்னோட வாழ்க்கையை. இந்த ஆக்கினையை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் வாசம் பண்ணுவார். கணவனை பார்த்து சொல்லுவார், டாய் இதுக்கு மேல என்ன கையை அவுட்டுவோம் கை அப்படின்னு. அந்த பயத்திலே அவன் என்ன பண்ணுவான்? உங்களை பார்த்து கும்பிடு போடுறான். கர்த்தரை பார்த்து அவன் கும்பிடு போடுறானா இல்லையா? உங்களை பார்த்து என்ன பண்ணுவான்? ஏம்மா நீ ஒன்றும் பண்ணாத, என்னால் நைட்டு தூங்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, உடம்பெல்லாம் வேதனையாக இருக்குது, பாடுகளாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்று பண்ணு, என்னை அடிக்கிறத விட்டுரு, இன்னொன்று ஏன்ட்ட நீ ஸ்நேகமாக இரு, நான் உன்னுடைய சொந்த சரீரம், நான் உன்னுடைய சொந்த சரீரம், என்னை நேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய காரியத்தில் நாம் எந்த துயரத்தில் இருக்கலாம். ஆக்கினை வேலை செய்கிற இடத்துல உபத்திரப்படுத்தலாம், ஹார்டாக நடத்தலாம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போதில் இப்போ வாசித்தோம் இல்லையா? அது மாதிரி ஆலோட்டிகள் வித்தவர்கள் கூக்குரிடக்கூடிய நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இம்சைகளை அணிவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இம்சைகளின் மத்தியில் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இயேசுவே என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. அந்த இயேசு இந்த இரவு வேளையில் உங்கள் வாழ்க்கையை ஆக்கினை அகற்றி, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய இயேசு நடுவில் வந்து உங்கள் தீங்கு காணாதிருக்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாய், உங்களை கண்டாலே மற்றவங்க பயப்படும்படியான காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண்விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே, கண்விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. ஆக்கினையான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை, பாடுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, கண்ணீர் விடாமல் ஒரு நாள் தூங்கினது கிடையாது. என் படுக்கையை, என் தலையணியை கண்ணீரால் நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கலாம். God will change it. கர்த்தர் அதை சந்தோஷம் மகிழ்ச்சியான காரியமாய் மாற்றி கொடுப்பார். ஒரே ஒரு காரியம், அவரை உங்கள் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், துதியுங்கள். அவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே, முச்செடி
செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ உற்றிலுமே. ஏங்கிடாதினே நேசரதில் தோன்றுவாரே, ஏங்கிடாதினே நேசரதில் தோன்றுவாரே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே, கண் விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே. ஆக்கினையான ஒரு வாழ்க்கை என்று என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏக்க பெருமூச்சு விடுவதற்கே நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வது? ஒரே ஒரு ஆண்டவரை துதியுங்கள், சோத்திரிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், ஆண்டவரே நீர் நடுவில் வந்தால் தான் என்னுடைய ஆக்கினைக்குட்பட்ட அந்த வாழ்க்கை மாற்ற முடியும். நீர் என் நடுவில் இருந்தால் தான் நான் தீங்கை இனி காணாதபடி வாழ முடியும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கையை கொடுத்து இரட்டிப்பான நன்மை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.